வருங்கால ஆசிரியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3லிருந்து முக்கியமான டாபிக், அதாவது நில வரைபடம் மற்றும் கண்டங்களை ஆராய்தல், இந்த பாடத்திலிருந்து முக்கியமான வினாக்கள் கேட்க இருக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் கிடைக்கும். கண்டங்களை ஆராய்தல் டாப்பிக்லேருந்து பார்க்கலாம். வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? விடை கிறிஸ்டோபர் கொலம்பஸ். வினாயன் 2, வட அமெரிக்காவை ஆசியாவிலிருந்து பிரிக்கும் நீர் சக்தி எது? விடை பேரிங் நீர்சந்தி. வினாயன் 3, மூன்றாவது பெரிய கண்டம் எது? விடை வட அமெரிக்கா. வினாயன் 4, 2 பெரிய நீர்ப்பரப்பை இணைக்கும் பகுதி என்ன? விடை நீர்சந்தி. வினாயன் 5, வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? விடை மெக்கன்லி. வினாயன் 6, வட அமெரிக்காவின் மிக நீளமான ஆறுகள் எவை? விடை மிசிசிப்பி, மிசௌரி. வினாயன் 7, பெரிய சேற்று ஆறு என அழைக்கப்படுவது எது? விடை மிசிசிப்பி. வினாயன் 7, உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? விடை கியூபா. வினாயன் 8, உலகின் மிக சிறந்த மீன்பிடித்தளம் எது? விடை கிராண்ட் பேங்க். வினாயன் 9, வட அமெரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எது? விடை மெக்சிகோ. வினாயன் 10, மத்திய அமெரிக்காவுடன் இணைந்து தென் அமெரிக்கா டேஷ் எனப்படுகிறது? விடை லத்தீன் அமெரிக்கா. வினாயன் 11, அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் பெருங்கடலை இணைக்கும் கால்வாய் எது? விடை பனாமா கால்வாய். வினாயன் 12, பனிக்கட்டி வீடுகளில் வாழ்பவர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றனர்? விடை எஸ்கிமோக்கள். வினாயன் 13, உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் எது? விடை ஆண்டீஸ். வினாயன் 14, தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு எது? விடை அமேசான் ஆறு. வினாயன் 15, பூமத்திய ரேகை பகுதியில் இருக்கும் டேஷ் உலகின் நுரையீரல் ஆகும்? விடை அமேசான் காடுகள். வினாயன் 16, தென் அமெரிக்காவின் மிக நீண்ட ஆறு டேஷ்? விடை லாமஸ். வினாயன் 17, அமேசான் காடுகளில் காணப்படும் கடினமான மரம் டேஷ்? விடை கியூப்ராகோ. வினாயன் 18, உலகின் காஃபி பானை எது? விடை பிரேசில். வினாயன் 19, பிரேசில் பாக்சைட் உற்பத்தியில் எந்த இடத்தில் உள்ளது? விடை 3வது இடத்தில். வினாயன் 20, நில வரைபடங்கள் கருத்தின் அடிப்படையில் டேஷ் என வகைப்படுத்தப்படுகின்றன? விடை இயற்கை அமைப்பு, கலாச்சார அமைப்பு. வினாயன் 22, குறைந்த பரப்பிலான இடங்கள் குறித்து அதிக தகவல்களை கொடுப்பது டேஷ் வரைபடங்கள்? விடை தள வரைபடங்கள். வினாயன் 23, தள வரைபடம் டேஷால் தயாரிக்கப்படுகிறது? விடை சர்வே ஆஃப் இந்தியா. வினாயன் 24, சிறிய அளவை வரைபடங்களின் திட்ட அளவு என்ன? விடை 1 சென்டிமீட்டர் = 1000 கிலோமீட்டர். வினாயன் 24, நில வரைபடத்தை உருவாக்கும் அறிவியல் டேஷ் எனப்படுகிறது? விடை கார்டோகிராஃபி. வினாயன் 25, பல வகையான நில வரைபடங்களின் தொகுப்பு டேஷ் எனப்படுகிறது? விடை நில வரைபட நூல். வினாயன் 26, புவியியல் வரைபடம் டேஷ் டேஷ் குறித்து வரையப்படும்? விடை புவியியல் கட்டமைப்பு, பாறைகள் மற்றும் தாதுக்கள். வினாயன் 27, மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுவது டேஷ் வரைபடங்கள்? விடை கலாச்சார நில வரைபடம். வினாயன் 29, வாணிப வழிகளை விளக்கும் நில வரைபடங்கள் டேஷ்? விடை பொருளாதார நில வரைபடம். வினாயன் 30, வரைபடங்களில் மஞ்சள் பகுதி குறிக்கும் அமைப்பு என்ன? விடை விவசாயம். வினாயன் 31, குடியிருப்பு சாலை டேஷ் வண்ணத்தில் குறிக்கப்படும்? விடை சிவப்பு வண்ணம். வினாயன் 32, நில வரைபடத்தில் டேஷ் திசை மட்டும் எழுதப்பட்டிருக்கும்? விடை வடக்கு. வினாயன் 33, நாட்டின் தலைநகரம் டேஷ் என்ற குறியீட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கும்? விடை புள்ளி. வினாயன் 34, காடஸ்ட்ரல் என்பது டேஷ் மற்றும் டேஷ் வரைபடம் ஆகும்?
விடை கிராமம் மற்றும் நகர்ப்புற வரைபடம் ஆகும். இந்த வினாக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.